ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு பெந்தகோஸ்தே திருநாள் ஞாயிறை காணுவதற்கும் இந்த நாளின் செய்தி கேட்பதற்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் உயிர் பெற்று 50 நாட்கள் முடிந்த நாட்களிலே இந்த 50வது நாளின் விழாவிலே பெந்தகோஸ்தே திருநாளிலே நாங்கள் போய் சிந்திக்கும்படியாய் நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உமது கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, உமது ஆசீர்வாதம் எங்களோடு கூட நிலை கொண்டிருப்பதாக, எல்லா தீமைக்கு எங்களை நீங்களாக்கி நன்மையினால் முடிசூட்டி எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க செய்யும். கேட்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். மீட்பு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பு இறை மக்களே, இன்றைய நாளிலே HSS டீம் மானுடநேய மக்கள் குழுவின் சார்பிலே உங்களை மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வருக வருக என வரவேற்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலே நடந்து முடிந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயருடைய மாமன்ற தேர்தல் மிக சிறப்பாக எந்தவிதமான சலசலப்பும் இல்லாதபடி நடந்தேறியது. அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி பாராட்டுகிறோம். இரண்டாவது, அங்கே சென்று பங்கேற்ற அத்தனை ஆயர் பெருமக்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். அத்தனை மாமன்ற உறுப்பினர்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். குறிப்பாக அன்றைய நாளிலே தேவனுடைய திருவுள சித்தத்தின்படி மிக பரந்து விரிந்திருக்கின்ற இந்த சென்னை பேராயத்தை பொறுப்போடு வழிநடத்தும்படியாய் ஒரு பொறுப்புள்ள பேராயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் சென்றீர்கள். மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்தீர்கள் 4 பேரை. ஒருவர் அருள்பணி பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள், இரண்டாவது அருள்பணி வெலிங்டன் ஜேசுதாஸ் ஐயா அவர்கள், மூன்றாவது அருள்பணி ஜான் ஏர்னஸ்ட் டேவிட்சன் ஐயா அவர்கள், நான்காவது அருள்பணி மோகன்ராய் ஐயா. இவன் 4 பேரையும் 4வரையும் மிக சிறப்பாக எந்தவிதமான இடையூறும் இல்லாதபடி 3 சுற்றிலே நடந்து முடித்துக் கொடுத்தீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைமைந்தன் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த சென்னை பேராயத்திற்கு பேராயராக வரும்படி இந்த 4 பொறுப்புள்ளவர்களை தேர்ந்தெடுத்தார். இவர்களில் ஒருவரை கர்த்தர் நமக்கு தெரிவு செய்து கொடுப்பாராக. இவர்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய பணி எதுவா இருந்தாலும் மக்கள் சிறக்க, மக்கள் உயிரடைந்து வாழ, மக்கள் பலனடைந்து வாழ, மக்கள் தேற்றற வாழ்வோடு இருக்க தூய ஆவியான் எவ்விதமாய் அருளப்பட்டாரோ அவ்விதமாய் நீங்களும் தூய ஆவியானோடு இணைந்து எங்களுக்கு தூய ஆவியான பெற்று தரும்படியாய் உங்களை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியான ஒரு செயல், சிந்தனைக்குரிய ஒரு பொருள், வாரும் தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே வாரும் எம்மை புதுப்பி. கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனியூ அஸ். மிக சிறந்த ஒரு தலைப்பை நம்முடைய பேராயத்தினுடைய அருமையான பெரியோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சிறந்த தலைப்பு, தூய ஆவியானவரே வாரும். இன்று அநேக திருச்சபைகளிலே தூய ஆவியானவர் குறித்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறது. ஏதோ தூய ஆவியானவர் ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அருளப்பட்டவர் மாத்திரமே என்ற கருத்தோடு அநேக திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தூய ஆவியானவர் தனிப்பட்டவர் அல்ல என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், தூய ஆவியானவர் மூவரும் திரியேக கடவுளாய் ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்களாய் நம்முள்ளே திருச்சபையிலே சமுதாயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த திரியேக கடவுள் ஆதியாகம புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நாம் செல்லும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த பூமி வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அப்ப ஆவியானவர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். துவக்கத்திலே, உலக துவக்கத்திலே தோற்றம் முதல் கொண்டு நம்மோடு கூட இருக்கு. அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நாம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். உருவாக்கினார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாமெல்லாம்
மண்ணினாலே உருவாக்கிய நம்மை ஜீவ சுவாசத்தை அவருடைய தேவ ஆவியானவருடைய ஆவியின் சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், நம் நாசியிலே ஊதினார். அப்படியானால் ஆதி முதல் இந்த தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் இருக்கின்றார். ஆகவேதான் இன்றைய நாளின் தலைப்பு வாரும் தூய ஆவியானவரே எம்மை புதுப்பியும் என்று கேட்கக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த தூய ஆவியானவர், வாரும் தூய ஆவியானவரே என்பது ஒரு ஜெபம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் சகோதரர்கள் செய்கிறதான மிக சிறந்த ஒரு ஜெபம், தூய ஆவியானவரை நோக்கி செய்கின்ற ஜெபம். அவரை குறித்ததான ஒரு சிறு பாடலை நாம் பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நான் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பு நண்பர்களே, மிக சிறந்த ஒரு பாடல். ஆவியானவர் நம் மத்தியிலே வர வேண்டும் என்று சொல்லி பக்தன் பாடுகின்றார். சிறப்பான ஒரு பாடல். அப்படியானால் இந்த தூய ஆவி என்பவர் யார் என்று சொன்னால் அவர்தான் கடவுளின் ஞானம். கடவுளின் ஞானமே அவர்தான். கடவுளின் ஆற்றல், சக்தியும் அவர்தான். கடவுளுடைய முழு சாரமும் அவரே. ஆக மூன்று நிலைகளிலே இந்த தூய ஆவியானவர் இந்த பூமியிலே காணப்படுகிறார். ஒன்று கடவுளின் ஞானமாக, மற்றொன்று கடவுளின் ஆற்றலாக, மற்றொன்று கடவுளின் சாரமாக இவைகளை உணர்த்தி கொண்டு நம் மத்தியில் இருக்கிறார். ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் என்பது மிக சிறந்த ஒரு திருநாள். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததற்கு பிறகு 50வது நாளிலே இதை கொண்டாடுகிறார். இது ஒரு யூத பண்டிகை, அறுவடை பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, இவ்விதமாய் சொல்லுகிறார்கள். முதற்கனி விழா என்று கூட சொல்லுகிறார்கள். யாத்திராம் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் கடந்து போகும் பொழுது, நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருட முடிவிலே நீ வயலில் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த பொழுது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அறுவடை பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று ஆதி முதல் வந்து கொண்டிருக்கிறதான ஒரு கட்டளை, விதி. அந்த விதியின்படியே யூதர்கள் விசேஷமாக இந்த பண்டிகையை, பெந்தெகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் என்பது
ஆதியிலே பஸ்கா திருநாளுக்கு பிறகு வருகின்ற 50வது நாள். ஆகவே ஆண்டவருடைய திருப்பணி மிக சிறப்பாக நடந்தேறுகிறது என்பதற்கு இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் ஒரு உதாரணமாக இருக்கு. அப்படியானால் இந்த திருநாள் எதற்காக செய்யப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. அவருடைய வார்த்தையை, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஒரே அடியாக திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆகவே சபை உருவாக்கப்பட்ட நாள் இந்த பெந்தெகோஸ்தே திருநாள், திருப்பணிகள் தொடங்கப்பட்ட திருநாள். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? முதலாவதாக ஒன்று சேர்த்தல், அனைத்து மக்களையும் ஜாதி இன மதம் என்ற பாகுபாடு இல்லாதபடி, இப்பொழுது பேசுகின்ற இந்த நாடு அந்த நாடு என்று இல்லாதபடி எல்லா மக்களும் ஒன்று என்று சேர்க்கின்ற ஒன்று சேர்த்தல். இரண்டாவது, சேர்த்து விட்ட பிறகு இருக்கின்ற காரியங்களை பொதுவாய் அனுபவித்தல். நமக்கு எந்தெந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ, எந்தெந்த பணங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த உணவுகள் இருக்கிறதோ அவைகளை எல்லோரும் சேர்ந்து பொதுவாய் அனுபவித்தல். அப்படியானால் அடுத்ததாக பகிர்தல். இந்த விழா எல்லாருக்கும் கொடுப்பதிலே, பகிர்வதிலே ஒரு சிறந்த விழாவாய் காணப்படுகிறது. கடைசியாக ஒருமைப்பாடு, எல்லாரும் ஒன்று என்ற நிலைமை வருகிறது. ஆக இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் திருச்சபை வரலாற்றில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த நாள். இப்படிப்பட்ட இந்த நாளிலே ஆவியின் வரங்களை பெறுகிறார்கள், ஆவிகளை தங்கள் மேல் ஏற்றிக் கொள்கிறார்கள். தூய ஆவியானவர் அருள் பொழிவாக அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறார். அப்படியானால் இன்றைய உலகத்திலே இந்த தூய ஆவியானவர் பெற வேண்டி மக்கள் எங்கெங்கே ஓடுகின்றார்கள், தூய ஆவியை தேடுகிறார்கள், வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். இதுதான் பரிதாபம். இந்த சபையில் ஆவி இல்ல, அனல் இல்ல, அங்க போறோம், அங்க கொஞ்ச நாள், அங்கே ஆவி இல்லை, அனல் இல்லை, இன்னொரு. ஆகவே இந்த திருச்சபையின் தூய ஆவியானவர் நிலை உள்ளதை நாம் மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என கருமையானவர்களே, இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்பதை சற்று நேரம் நாம் சிந்திப்போம். ஒரு சிறிய காரியத்தை நாம் சொல்லுகிறோம். ஒரு கப்பல் புறப்பட்டு போகிறது. கடல் மார்க்கமாய் கப்பல் செல்லுகின்ற வேளையிலே திடீரென்று புயல், திடீரென்று காற்று வேகமாய் வீசுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன செய்துன்னு தெரியல, கப்பல் திசை மாறிவிட்டது, எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது, மாலுமிக்கு புரியல எந்த இடத்துக்கு கப்பல் போகுது என்று. ஆனால் போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. எனக்கு அருமையானவர்களே, தண்ணீர் தீர்ந்து விட்ட உடனே இங்க இருக்கிறவங்க கூக்குறாங்க, ஐயோ நாங்கள் தண்ணிக்கு எங்க போவோம்? அப்ப அந்த மாலுமி ராடார் கருவியின் மூலமாய் தெரிவிக்கிறான், SOS, சேவ் அவர் சோல்ஸ், என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி SOS அனுப்புறாங்க. அங்கிருந்து பதில் வருது. என்ன பதில் வருது தெரியுங்களா? ஆச்சரியமான பதில். டிப் யுவர் பக்கெட். டிப்னா உங்களுக்கு தெரியும், மூழ்கடி, இல்ல போடு, இல்ல எடு. டிப் யுவர் பக்கெட் வேர் யூ ஆர். நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே உன் பக்கெட்டை போட்டு எடுறாங்க. என்ன அருமையான காரியம். தண்ணிக்கு அல்லாடுறாங்க, தண்ணிக்கு அவஸ்தப்படுறாங்க, குடிக்க தண்ணி இல்ல. அந்த சூழ்நிலையில அங்க மாலுமிக்கு கொடுக்கப்படுகின்ற ராடார் கருவியின் மூலமாய் கொடுக்கப்படுகின்ற ஆர்டர் என்ன? டிப் யுவர் பக்கெட் வேர் யூ ஆர். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே உங்கள் பக்கெட்டை மூழ்கடிகள். உடனே கயிறு கட்டி பக்கெட்டை கீழே போடுறான், தண்ணி போட்டு மூண்டு எடுக்கிறான். எடுத்த உடனே வாயில வச்சு பார்க்கிறான், அமிர்தமாய். என்ன இது, நாம கடல் தண்ணி உப்பு கறிக்கன்னு பார்த்தோமே எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த கப்பலை மெதுவாய் நகர்த்தி வந்து ஒரு அருமையான அமைதலான நதியிலே ஓட விட்டு விட்டார். தண்ணீரை மிக சிறப்பாக பருகினார்கள். 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களும் தாங்கள் இருக்கிற இடத்திலேயே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாய் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த சபைகளிலோ பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயா இங்கேயா? நோ, ஆண்டவர் எங்க சொல்ல, டிப் யுவர் பக்கெட் வேர் யூ ஆர். நீ எங்க இருக்கிறையோ அங்கதான் ஆவியானவர் இருக்கிறார். அதான் பாத்துங்க, ஆவியானவரே. அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம்.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் இருக்கின்றது நம்மிடத்திலேயே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்மிடத்தில் இருக்கின்ற ஆவியானவர் செய்கின்ற செயல்பாடுகள் என்ன, இதை நாம் சிந்திப்போம். முதலாவது எசேக்கியேல் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கடந்து போவோம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆவியானவரை குறித்து சிந்திக்கின்ற வேளையிலே முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற சிந்தனை புதுப்பிக்கும் தூய ஆவியானவர். புதுப்பிக்கும் தூய ஆவியானவர் எசேக்கியேலை கொண்டு போறாருங்க. கொண்டு போயிட்டு சுடுகாட்டை நிறுத்துறாரு, பள்ளத்தாக்கில் நிறுத்துறாரு. பள்ளத்தாக்கில் நிறுத்தி பள்ளத்தை பார்க்க சொல்றாரு. பள்ளத்துல பார்த்தா எப்போதோ மரித்தவ ஏராளமான மண்டை ஓடுகள், ஏராளமான கை ஓடுகள், கால் ஓடுகள், இப்படி ஓடுகள் நிறைந்திருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில அவன் போய் நிற்கிறான். அவன் போய் நிற்கும் பொழுது அங்கே ஆவியானவர் சொல்றாரு, நீ நேத்த பாக்குறேன்றார். என்ன பாக்குறானுங்களா? எலும்புகள் உயிரடையுமா. எலும்புகள். அப்ப பார்த்த எல்லாரும் எலும்பு, இவனுக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு எலும்பு இருக்குதே. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று. உயிரடையுமா? அவனுக்கு தெரியல. இன்று திருச்சபைகள் உயிரற்று காணப்படுகிறது. இந்த எலும்புகளைப் போல, பள்ளத்தாக்கு எலும்புகளைப் போல உயிரில்லாத திருச்சபைகளாய் ஏராளமான திருச்சபைகள், உயிரில்லாத கிறிஸ்தவர்களாய் ஏராளமான கிறிஸ்தவர்கள், உயிரில்லாத மத போதகர்களாய் ஏராளமானவர்கள் உயிரற்ற காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், புதுப்பிக்கின்ற தூய ஆவியானவர் சொல்லுகின்றார். 5வது வசனம் படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கிறேன் என்று அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்ப சொல்ற தேவ ஆவியானவர் உங்களிலே வருகிறார், நீங்கள் பலன் பெறுவீர்கள். அந்த எலும்புகளாம் ஷேக்காவதீங்க, அசையுது. 7வது வசனம் படிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. பெரிய இரைச்சல். அந்த பள்ளத்தாக்கு ஷேக்காவதியா, பள்ளத்தாக்கு அசைகிற பள்ளத்தாக்கில எலும்புகளும் ஆடுது. எப்படிப்பட்ட பயங்கரம் பாருங்க. ஆடின எலும்புகள் எல்லாம் என்ன பற்றி மெதுவா சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. என கருமையானவர்களே, ஆண்டவர் புதுப்பிக்கிறார். நீங்கள் எலும்பைகள் போல காய்ந்து போயிருந்தாலும், தீர்ந்து போயிருந்தாலும், வறண்டு போயிருந்தாலும், ஜீவன் அற்று போயிருந்தாலும் நமக்கு ஜீவன் கொடுக்கிறார். அதாக புதுப்பிக்கின்ற தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பிக்கின்றார். எல்லா எலும்புகளும் எப்படி சேர்ந்து பாருங்க. தலையோட கைகள், கால்கள் தனித்தனியா, யாருடைய எலும்பு, யாருடைய கை, யாருடைய கால், எப்படிங்க இது? என்ன ஆச்சரியம். பள்ளத்தாக்கில ஏராளமான எலும்புகள் சிதறி போயிருந்த நிலைமையில சிதறிய அனைத்தும் ஒன்றாக இணைந்தது. இவ்விதமாகவே என் ஆண்டவர் தூய ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கின்றார். 10வது வசனம் படிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் அந்த எலும்புகளுக்குள்ளதாக அவருடைய புதுமையான ஆவியை, பழைய ஆவி போயிடுச்சியா, செத்து போச்சு, புதிய ஆவியை அனுப்புகிறார். அனுப்பி அவர்கள் உயிரடைந்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. செத்து போனவர்கள், இவர்களுக்கு இனி வாழ்வே கிடையாது. எலும்பை எமையா பார்த்து ஒரு மனிதர்கள் சொல்லக்கூடும். ஆனால் மனிதர்களாக உருவெடுத்தவர்கள் உள்ளே என் ஆண்டவர் ஆவியை அனுப்புகிறார். புதுப்பிக்கின்ற தூய ஆவியானவர் தமது ஆவியை அனுப்பி காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அந்த எலும்புகள் எல்லாம் காலூன்றி, அதாவது கால் உண்டினா கால்கள், 2 கால் வந்துச்சு, 2 கை வந்துச்சு, தலை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, பாடி வந்துச்சு, சரீரம் வந்தது, நரம்பு வந்தது, ரத்தம் வந்தது, எல்லாமே வந்தது. மிக சிறப்பாய் எழுந்து நின்றார்கள் சேனை திரளாய். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஆக நிற்கிறாங்க. அழகா நிற்கிறாங்க, சேனைகளை போல நிற்கிறாங்க. எப்படி என்று சொன்னால் தூய ஆவியானவர் புதுப்பித்தார். தூய ஆவியானவர் புதுப்பித்ததினாலே சகலமும் தீமைகள் அகன்று நன்மைகள் பிறந்து நல்லவர்களாய் எழுந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, தூய ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். 14வது வசனம் படிங்க. அதிலேயே என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என் ஆவியை ஆண்டவர் சொல்ல, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதுதாங்க முக்கியம். ஆண்டவருடைய ஆவி நம்மிலே வரும்பொழுது நாம் உயிரடைகிறோம். அப்படி நாம் சுத்த போயிருக்கிறோம். ஐயா, பிசாசின் ஆவி, தந்திரமான ஆவி, தீமையான ஆவி, பொல்லாத ஆவி, பலவிதமான வரட்டு ஆவி, வரட்டு கௌரவ ஆவி,
பெருமைகளின் ஆவி, இவைகளெல்லாம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறதே, இந்த ஆவிகள் எல்லாம் பள்ளத்தாக்கை போல நசுக்கப்பட்ட மக்களிடத்திலே இருந்து அகன்று, உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த மக்களிடத்திலிருந்து அகன்று, அடிமைத்தன்மையிலே ஆழ்ந்து கிடந்த அந்த பள்ளத்தாக்கு மக்களிடத்தில் அமிழ்ந்து நீங்கி ஒரு புதுமையை பிறப்பித்ததோ, அதை போல என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்தெந்த காரியங்களால் நசுக்கப்பட்டிருக்கிறனோ அப்படிப்பட்ட தீய ஆவிகள் அனைத்தையும் என் ஆண்டவர் அகற்றி நமக்குள்ளே ஆண்டவருடைய புதிய ஆவியை தருகிறார். அடிமைத்தனத்தை நீக்குகின்ற ஒரு புதிய ஆவியை தருகின்றார். வேதம் சொல்லுகிறதை அர்ப்பணை புழுதியிலிருந்து தூக்குகிறார். என் ஆண்டவருக்கு மிக பெரிய ஒரு காரியம் அல்ல, ஒரு சிறிய லேசான ஒரு காரியம். என்னடா, நம்மை தூக்குகிறார். எப்படி தூக்குறார்னா, புழுதியிலிருந்து. நாம் புழுதியிலே உழந்து கொண்டிருக்கிறோமே, நசுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே, அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே, பலவிதமான பிசாசுகளின் தொல்லைனாலே அழுது கொண்டிருக்கிறோமே, இவைகள் எல்லாவற்றையும் அகற்றி என் தேவன் புதிய ஆவியை கொடுக்கின்றார். அதான் உயிர் மூச்சை கொடுக்கின்றார். ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, இருள் நிறைந்து காணப்பட்ட அந்த பள்ளத்தாக்கு ஒழுங்காய் வெளிச்சம் தருகின்றதாய் புதுபலன் பெற்றதாய் வந்தது. ஆகவே என் தேவன் புதுப்பிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 8வது வசனத்தில் கடந்து போகும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, தூய ஆவியானவர், புதுப்பிக்கும் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் மட்டும் இல்லையா, எருசலேமில மட்டும் யூதேயாவை சமாரியா மட்டுமல்ல, இந்த உலகத்தின் எப்படிங்க பூமியின் கடைசி பரியந்தமும், பூமியின் கடைசி எல்லை வரையிலே நீங்கள் புதிய ஆவி உள்ளவர்களாய் என்ன இருப்பீங்களா, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த புதுப்பிக்கும் ஆவியை என் தேவன் தருகின்ற நோக்கமே நம்மை சாட்சிகளாய் நிறுத்துவதற்காக. எப்பொழுது என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆவி என்னிலே வாசமாய் என்னிலே தங்கும் பொழுது ஆண்டவர் என்னை புதிய பலனுள்ள புதுப்பிக்கின்ற ஆவியை கொடுத்து பலனுள்ள மனிதனாய் என்னை வைக்கின்றார். இரண்டாவதாக இந்த ஆவியானவர் செய்கின்ற செயல், யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16 வசனம் கடந்து போவோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. ஐயா, எனக்கு விமோச்சனை இல்ல, என்னை பாதியிலே நான் அழிந்து போகிறேன், அமிழ்ந்து போகிறேன், வறண்டு போகிறேன் என்ற நிலைமையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு படிங்க, உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, உங்களோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த பரிசுத்த ஆவியான முதலாவதாக புதுப்பிக்கின்ற தூய ஆவியானவராய் நம்மத்திலே காணப்படுகிறார். இரண்டாவது, தேற்றுகின்ற தூய ஆவியானவர் நம்மை தேற்றுகின்றார். தூய ஆவியானவராக நம்மை தேற்றுகிற. எப்படி தேற்றார்னா, அதே யோவான் சுவிசேஷத்துல 14 அதிகாரம் 1வது சொன்னார் பாருங்க. என்ன பண்றாங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். முதல்ல என்ன பண்றாரு, அழகா பார்த்து தேற்றுகின்றார். தேற்றரவாளனாக தூய ஆவியானவர் கலங்கிக் கொண்டிருக்கின்ற, நிதானம் எழுந்திருக்கின்ற, அடிமை தளத்திலே ஒழுது கொண்டிருக்கின்ற, பொல்லாத சிந்தனைகளால் வாடிக்கொண்டிருக்கிற திருச்சபையையும் நம்மையும் பார்த்தான்னு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ன பண்ணுங்க, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னாரே, அவர் அனுப்பினார். அந்த தேற்றரவாளன் நம்மை தேற்றுவார். அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் தூய ஆவியானவரால் தேற்றப்படுகிறோம். முதலாவது புதுப்பிக்கப்பட்டோம், இரண்டாவது ஆறுதல், தேறுதல், தேற்றல் படுகிறோம். அழுது கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை பார்த்து ஒரு சொல்றாங்க, ஐயா அழாதீங்க. ஒரு துக்க வீட்டுல போயிட்டு ஆண்டவர் சொல்ற, நீங்க அழாதீங்க. ஏன் அழறீங்க? குழந்தை மரிக்கவில்லை. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. குழந்தை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். எல்லாரும் சிரிக்கிறான். என்னடா, ஆனால் தேற்றுகின்ற தேற்றரவாளன் நம் அருகில் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நாங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலே 28 அதிகாரம் 20வது வசனம் கடந்து போகும்பொழுது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம். தூய ஆவியானவர் நம்மோடு கூடவே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தூய ஆவியானவர்
என்ன பண்றாரு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கடந்து போகும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். என்ன அழகா பிரிச்சார் பாருங்க. தேற்றும் தூய ஆவியானவர் அங்கே யார கூட இருக்கிறார் பாருங்க. சவுலோடு இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கன் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் பண்ண சொல்றான், நீங்க வேறு மனுஷனாய் மாறுங்க. வேறு மனுஷன்னா தேற்றவாறு நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் வேறு மனுஷர்களாய், புதுப்பிக்கப்பட்டவர்களாய், மாற்றம் அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். அதான் யாங்க சொல்றார். நீங்க வேறு மனுஷனாவாய். சவுல் இதுவரை அதுதான் புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுலை பார்க்கிறோமே. அந்த சவுல் வேறு மனிதனாய் இருக்கின்ற வரையிலே அவன் எப்படி இருந்தான்? தீமையானவனாய் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு ஏற்ற தூய ஆவிக்குள்ளாய் வழிநடத்தும் பொழுது அவன் பிதாவுக்கு உரியவனாய் மாறினான். அதே போலவே இந்த சவுலும் சாமுவேல் சொல்றாரு, உனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய் தேவ ஆவியானவர் உன்மீது இறங்குவார். அப்பொழுது நீ வேறு மனிதனாவாய். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் வேறு மனிதர்களாய் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். நம்மை பார்க்கின்றவர்கள் நம்மிலே இறைவனை பார்க்க வேண்டும், தேற்றவாளனை பார்க்க வேண்டும். அவர்தான் தேற்றுகிறாரே, அந்த தேற்றவாளன் நம்முள்ளே உறைந்து நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக, நம்முடைய பேச்சுகள் மூலமாக, நம்முடைய நடத்தைகள் மூலமாக, நம்முடைய பண்புகள் மூலமாக, நம்முடைய அரவணைக்க தன்மை மூலமாக, நம்முடைய பகிர்தல் மூலமாக ஆண்டவர் தேற்றவாளனாய் நின்று நம்மை தேற்ற வேண்டும். அவ்விதமாய் தேற்றும் பொழுது நாம் பிரகாசம் அடைகிறோம். அது மாத்திரமல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கிறோம். அதைதானே யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒருவன் வரான், ஒரு ஆசாரியர் வருகிறான், நிக்கதோமி என்று சொல்லப்பட்டவன் வருகிறான். வந்து நான் சொல்றான், இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்த்த உடனே அவன் இதுவரையிலே பார்த்த இயேசு நன்மை செய்கிறவராய், நல்லது செய்கின்றவராய், போதிக்கின்றவராய், எல்லா மக்களுக்கும் விடுதலை தருகின்றவராய் பார்த்தான். அதை பார்த்ததினாலே அவன் என்ன சொல்றான்? அவனுடைய பார்வை நல்ல பார்வை என்று சொல்றான். அதை பார்த்து விட்ட பிறகு அவன் தான், இவர்தான் விமோச்சனம் கொடுக்கின்றவர், இவர்தான் நித்திய வாழ்வை கொடுக்கின்றவர், இவர்தான் பரதீசிலே சேர்க்கின்றவர், ஆகவே இவர்தான் தேற்றுகின்றவர் என்று கருதி அவரிடத்தில் வந்து என்ன சொல்றானா, இயேசுவே நான் என்ன பண்ணா? தூய்மை அடைய வேண்டும், நான் பரலோகத்திற்கு போக வேண்டும், பரதீசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் பார்வையோடு நீ இருப்பாயானால் அப்படி அல்ல, உலகத்தின் பார்வையிலிருந்து வேறு ஆக நீ பிரிந்து வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேற்றவாளன் நம்மை தேற்றுவதோடு மாத்திரமில்லாதபடி நற்செயல்களை புரிய மிகவும் கிருபை பாராட்டுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு 3வது காரியமாக உயிரூட்டுகின்ற தூய ஆவியானவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கடந்து போவோம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அதுநாள் வரையிலே சீஷர்கள் பயந்து பதுங்கி ஆற்றல் அற்றவர்களாய், திறனற்றவர்களாய், தங்களுக்கு தாங்களே பயந்து ஒரு போர்வை போர்த்திக் கொண்டு ஒதுங்கி இருந்தார்கள். சமுதாயம் விட்டு ஒதுங்கி இருந்தார்கள். மேல் வீட்டறையிலே தவம் எடுத்ததை போல இருந்தார்கள். என் தேவனாகிய கர்த்தர் உயிரூட்டுகின்ற தூய ஆவியானவராய் அங்கே பிரவேசிக்கின்றார். முதலாவதாக பலப்படுத்துகின்ற தூய ஆவியானவர், 2வதாக தேற்றவாறல் அருளுகின்ற தூய ஆவியானவர், 3வதாக உயிரூட்டுகின்ற. ஆல்ரெடி இவங்க மரித்து போனவங்க தான். ஏன்னா பூமியை விட்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வர முடியல, பயம் பதுங்கி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும். என்னங்க, எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அப்படியே செத்து போனார் இவரு. செத்து போன இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். என்ன பெரிய ஒரு சாட்சி பாருங்க. அத உயிரூட்டுகின்ற தூய ஆவியானவர். ஆவியானவருடைய ஆவி, தூய ஆவி நம்மை உயிரூட்டுகின்றது. செத்து கிடக்கின்ற நம்ம, அதான் எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதே போலவேதான் இந்த சீடர்கள் பயந்து ஒதுங்கி நசுங்கி இருந்தார்கள். இந்த சமுதாயத்திலே, இந்த யூதர் வம்சத்திலே நம்மை அழித்து விடுவார்கள் என்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் ஆண்டுடைய மரணத்துக்கு பிறகு பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியின் வரங்களை பெற்ற பிறகு, தேவ ஆவியானவர் ஆவியை ஊற்றின பொழுது, தேவ ஆவியின் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது உயிர் பெற்றவர்களாய் அவங்க சொல்றாங்க,
இந்த மரித்து போன இயேசு உயிரோடு எழுவதற்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாட்சிகளாயிருந்தோம். அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி, உயிரூட்டுகின்ற ஒரு சாட்சி இன்றைய திருச்சபையில் கொடுக்க முடிகிறதா? சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, திருச்சபைகள் பொதுவாக நலிந்த ஒரு நிலைமையிலே செத்துப்போன திருச்சபையாய் எலும்பும் தோலும் தனித்தனியாக கழட்டப்பட்டு எலும்புகளாய் காய்ந்து வறண்டு தீந்து பள்ளத்தாக்கிலே நசுங்கி ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தான் என் தேவனாய் கர்த்தர் மீண்டும் உயிரூட்ட அழைக்கின்றார், உயிர் பெற அழைக்கின்றார். ரோமர் நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம் கடந்து போகும்போது அந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு செயல், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் உயிரூட்டுகின்ற தூய ஆவியானுடைய வசமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். மாம்சத்திற்குரியது மாம்சமாயிருக்கும், தேவனுக்கு ஜீவனுக்குரியது ஜீவனாயிருக்கும். அதுதாங்க இங்க சொல்றது. இங்க அழகா சொல்றாரு பாருங்க, மறுபடிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்களுக்கும் எனக்கும் திருச்சபையிலே எந்த திருச்சபையா இருந்தாலும் அந்த திருச்சபையிலே தேவனுடைய ஆவி வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் எலும்பும் தோலும் சதையும் போற்றிய உடலாய் இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உயிருள்ள கிறிஸ்தவர்களாய் காணப்படும். செத்துப்போன மீன்களாய் அல்ல, இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கின்ற மீன்களாய், எதிர்நீச்சல் போடுகின்ற கிறிஸ்தவர்களாய், உலகம் 1000 சொல்லட்டும், ஐயோ அங்க அடிச்சுட்டாங்க இங்க பிடிச்சிட்டாங்க நான் விலகி ஓடுறேன் என்று பயந்த கிறிஸ்தவர்களாய் அல்ல, உயிரை பெற்றுக்கொண்ட உயிர் ஊட்டுகின்ற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? தூய ஆவியானவர் என்னுள்ளே வாசமாயிருக்கிறார். அதான் ரோமர் 8:11 படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிருள்ளதாய் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற என்னிலே வாசமாயிருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் எனக்கு உயிரை, எனக்கு ஜீவனை, எனக்கு தைரியத்தை, எனக்கு மனப்பக்குவத்தை, எனக்கு தெளிவான சிந்தையை கொடுத்திருப்பதினாலே நான் தைரியமாய் கர்த்தரை குறித்து சாட்சி பகருவேன். இதுதாங்க முக்கியம். பெந்தெகோஸ்தே திருநாளிலே அன்று மேல் வீட்டறையிலே மக்கள் கூடியிருந்த பொழுது ஏறக்குறைய 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் தேவ மகிமைக்குள்ளாய் சென்றார்கள். எப்படி? அவர்கள் தேவ ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றும் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஆவி இல்லாத, அனல் இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் மிக அழகாய் சொல்கிறது. குளிருமின்றி அனலுமின்றி இருக்கின்றவர்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன். இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள், கிறிஸ்தவ ஆலயங்கள் ஆவியோடு நடந்து கொண்டிருக்க டிப்யோர் பக்கெட் என்று சொன்னானே, வேர் யூ ஆர், நீ எங்கே இருக்கிறையோ எங்கேயோ தேடிக்கொண்டு போக வேண்டியதில் ஆவி, அந்த ஆவியானவர் என்னுள்ளே இருக்கிறார். என்னை தினம் தினம் பலப்படுத்துகிறார், தினம் தினம் தேற்றுகின்றார், தினம் தினம் உயிர் ஊட்டுகின்றார். இந்த செயல்பாடை நாம் நினைக்க வேண்டாம். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். ரோமர் நிருபத்தில 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போவோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய, நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறோம், கர்த்தரின் பிள்ளை என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய நாமத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் உயிரற்ற கிறிஸ்துவாய் காணப்படுகிறோம். அதனால தான் இங்க சொல்றாரு பாருங்க, யார் ஒருவர் தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாருங்க? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற யாரோ அவர்கள் மாத்திரமே தேவ புத்திரர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்கிறதான இந்த தூய ஆவியானவரே வாரும் என்று சொல்கிறோம், எம்மை புதுப்பி என்று சொல்கிறோம். எப்படி புதுப்பிக்கின்ற தூய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். தேற்றரவாளனாகிய தூய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். உயிரூட்டுகின்ற தூய ஆவியானவர் என்னோடு இருக்கின்றார். இந்த தூய சிந்தனையை நம் மனதில் கொண்டவர்களாய் பலனடைந்து சாட்சிகளாயிருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உமது திருவுள்ள சித்தத்தின்படியே இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே
வாரும் தூய ஆவியானவரே, ஆண்டவரே, நீர் எங்களை அமைதிப்படுத்தும்படியாய், நீர் எங்களை சாந்திப்படுத்தும்படியாய், நீர் எங்களுடைய நிலைத்திருந்து எங்களுக்கு உயிரூட்டும்படியாய் உம்மை அழைக்கிறோம். எங்களை புதுப்பியும். அப்படியானால் நாங்கள் இன்னுமாய் கூட பாவ வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கிறோம், தீந்து காய்ந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்களை நீர்தாமே தட்டி எழுப்பி உயிருள்ள கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்திலே நடமாட வையும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நாம் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் நம்மோடு கூடும். நம்முடைய செய்தியை கேட்ட அத்தனை மக்களோடு நிலைத்திருந்து நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டளிடுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.